வணக்கம். கன்னி ராசி நேயர்களே, பண நிர்வாகம் குறித்து முரண்பாடு உங்களுக்குள் ஏற்பட்டிருந்திருக்கும். கன்னி ராசி என்பது பொதுவாகவே சிக்கனத்திற்கும் திட்டமிட்டு நிதி மேலாண்மைக்கும் பெயர் பெற்ற ராசியாகும். புதனின் ஆதிக்கத்தால் பணத்தை எங்கே எப்படி முதலீடு செய்ய வேண்டும், எப்படி சேமிக்க வேண்டும் என்பதில் உங்களுக்கு தெளிவான கணக்கு இருக்கும். ஆனால் குடும்பத்தில் இரண்டாம் வீடான தனஸ்தானத்தில் ஏற்படும் கிரக மாற்றங்கள் காரணமா குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் இடையே பண வேளாண்மையில் கடுமையான முரண்பாடுகள் தோன்றியிருக்கும். நீங்கள் போடும் பட்ஜெட்டை மற்றவங்க மீறுவதாகவோ அல்லது அவங்க செய்யும் செலவுகள் தேவையற்ற ஆடம்பரமாகவோ உங்களுக்கு தோன்றியிருக்கலாம். அதே நேரத்தில் மற்றவங்க உங்களை கஞ்சத்தனம் உடையவங்க என்று தவறாகவே புரிந்து கொண்டிருப்பாங்க. புரிந்து கொள்ளும் சூழலை நிலவுகின்றிருக்கும். வரவு மற்றும் செலவு குறித்த இந்த தெளிவற்ற தன்மையும் பரஸ்பர நம்பிக்கையும் தான் குடும்பத்துல பொருளாதார ரீதியான பெரிய வாக்குவாதங்களும் மனத்தாக்கங்களையும் வழிவகுத்திருந்திருக்கும். அதாவது நீங்கள் எப்பயுமே ஒரு சிக்கனத்துக்கான திட்டமிட்டு நிதி மேலாண்மைய பெயர் பெற்ற ராசி தான் கன்னி ராசி தான். அதுல உங்களுக்கு எப்படி சேமிக்க வேண்டும், எப்படி இவர்களுக்கு தெளிவான கணக்கு இருக்கும் என்பதெல்லாம் நீங்க நல்லாவே யோசிப்பீங்க. அது மட்டும் அல்லாமல் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் இடையே பண மேலாண்மையில கடுமையான முரண்பாடு தோன்றி இருந்திருக்கும். நீங்கள் போடுற பட்ஜெட்டை மற்றவங்க மீறுவதாகவும் அல்லது அவங்க செய்யும் செலவுகள் தேவையற்ற ஆடம்பரமாகவே உங்களுக்கு தோன்றி இருந்திருக்கும். ஒழுங்கு பிடித்த தன்மை மற்றவர்களை சிரமப்படுத்தி இருந்திருக்கும். அது கன்னி ராசிக்காரங்க இயற்கையிலேயே ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறை, சுத்தம் மற்றும் கால அட்டவணையை பின்பற்றுவீங்க. வீடு எப்பொழுதும் பளபளவென்று இருக்க வேண்டும், பொருட்கள் அனைத்தும் குறிப்பிட்ட கோணத்தில் அடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற உங்களின் இந்த டிசிப்ளின் குணம் தற்போதைய ஜோதிட அமைப்பில் சற்று அதீதமாகவே மாறியிருந்திருக்கும். உங்களின் இந்த அதீத ஒழுங்குமுறை எதிர்பார்ப்பு உங்களுடன் வாழும் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒருவித இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வாழ்வது போன்ற உணர்வை தந்திருந்திருக்கும். குழந்தைகள் விட்டு பொருட்களை பரப்புவதோ அல்லது துணிகளை சரியாக மடிக்காமல் வைப்பதோ உங்களை கடுமையான கோபத்துக்கே உள்ளாக்கியிருந்திருக்கும். உங்களின் இந்த ஒழுங்கு பிடித்த பிடிவாத குணம் மற்றவர்களோட சுதந்திரத்தையே பறித்திருந்திருக்கும் போல அமைந்திருந்திருக்கும். அவர்கள் உங்களோடு சகஜமாக பழக தயங்கி ஒருவித சிரமத்துடனேயே உங்களை எதிர்கொள்ளும் நிலை ஏற்படுத்தியிருந்திருக்கும். அதாவது நீங்கள் எப்பயுமே உங்கள் வீடு பளபளன்னு தான் இருக்க வேண்டும், பொருட்கள் அனைத்துமே குறிப்பிட்ட இடத்துல தான் அடுக்கப்பட்டிருந்திருக்கணும். இந்த டிசிப்ளின் குணம் உங்கள் ஜோதியில அதிகமாகவே மாறியிருந்திருக்கும். உங்களுக்குள் குழந்தைகள் விட்டு பொருட்களை பரப்புவது அல்லது துணிகளை சரியாமல் மடிக்காமல் வைப்பது உங்களை கடுமையான கோபத்துக்கே உள்ளாக்கி இருந்திருந்திருக்கும். ரகசிய செலவுகள் எல்லாமே வெளிப்பட்டு வந்திருந்திருக்கும். கன்னி ராசிக்கு 8ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீடுகளில் தொடர்பு மறைமுக ஸ்தானங்கள் பலவீனம் அடையும் போது எதிர்பாராத சில ரகசியங்கள் அல்லது மறைமுகமான விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வரும். அந்த வகையில நீங்கள் குடும்பத்திற்கு தெரியாமல் செய்த சில ரகசிய செலவுகள் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர் ஒருவர் உங்களை ஏமாற்றி செய்த மறைமுகமான பண பரிவர்த்தனைகள் தற்போது வெளியில் தெரிந்து பெரிய பஞ்சாயத்தாகவே மாறி இருக்கும். அது ஒரு அவசர கடனாக இருந்திருக்கலாம், யாருக்கோ செய்த ரகசிய உதவியாக கூட இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட ஆடம்பர செலவாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஏன் இதை முன்பே எங்களிடம் சொல்லவில்லை என்ற கேள்வி எழும்போது அங்கே நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிறது. இந்த மறைமுக செலவுகள் வெளிப்பட்ட விதம் குடும்பத்துல பெரும் புயலையை கிளப்பி உங்களின் நேர்மையை பற்றி மற்றவர்கள் சந்தேகிக்க வழிவகுத்திருந்திருக்கும். அதாவது உங்க குடும்பத்துல நீங்கள் உங்களுடைய வீட்டுல எதிர்பாராத சில ரகசியங்களும் மறைமுக விஷயங்களும் வெளிச்சத்திற்கு வரும்போது அந்த வகையில் நீங்க குடும்பத்தினருக்கு தெரியாம செய்த சில ரகசிய செலவுகள்னா உங்க குடும்பத்து உறுப்பினர் ஒருவர் உங்களை ஏமாற்றி செய்த மறைமுகமான பண வரித்தனைகள் தற்போது வெளியில் தெரிஞ்சு பெரிய பஞ்சாயத்தே மாறியிருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகளே தான் நடக்கப் போகிறது. உடல் நலம் மேம்படும். 6ஆம் வீடு என்பது கன்னி ராசிக்கு
நோய் மற்றும் எதிரி ஸ்தானமாகும். இந்த 6ஆம் அதிபதி சுப தத்துவத்தாலும் ராசிநாதனான புதனின் பலத்தாலும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகச் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட வியாதிகள், தீராத அலர்ச்சிகள் அல்லது எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அனைத்தும் தகுந்த மருத்துவ சிகிச்சையின் மூலம் முழுமையாகவே குணமடையும். மன அழுத்தம் குறைவதால் தூக்கமின்மை பிரச்சனைகள் நீங்கி ஆழ்ந்த உறக்கம் சாத்தியமாகும். உங்கள் உடலுக்குள் ஒரு புதிய புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் உண்டாகும். உடற்பயிற்சி மற்றும் முறையான உணப்பழக்க வழக்கங்களை மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை சீராகவே பராமரிப்பீங்க. அதாவது இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நீண்ட நாட்களாகவே உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட வியாதிகள் எல்லாமே, தீராத அலர்ஜிகள் அல்லது எலும்பு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் எல்லாமே தகுந்த மருத்துவ சிகிச்சையின் மூலமாவே முழுமையா குணமடைய போகுது. மன அழுத்தம் குறைவதால தூக்கமின்மை பிரச்சனைகள் நீங்கி ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு சாத்தியமாகும். அதனால உங்களுக்கு உடலுக்குள்ள ஒரு புதிய புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்புமே கிடைக்க போகிறது. மறைந்திருந்த உண்மை நன்மை தரும். உங்கள் ராசிக்கு 8ஆம் மற்றும் 12ஆம் வீடுகளின் சூட்சும அமைப்புகளின்படி உங்களுக்கு தெரியாமல் திரைமறைவில் நடந்த பல விஷயங்கள் இப்போது வெளிச்சத்திற்கு வரும். உத்தியோகத்திலோ அல்லது வியாபாரத்திலோ உங்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள் யார், உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி அவதூறாக பேசியவர்கள் யார் என்பதை காலம் உங்களுக்கு புரிய வைக்கும். இந்த உண்மைகள் ஆரம்பத்தில் உங்களுக்கு சற்று அதிர்ச்சி அளித்தாலும் நீண்ட கால அடிப்படையில் உங்களை பெரிய ஆபத்துகளில் இருந்தும் துரோகங்களில் இருந்தும் காப்பாற்றும். உங்களை பற்றிய தவறான புரிதல்கள் மற்றவர்களிடமிருந்து நீங்கி உங்களின் உண்மையான உழைப்பும் நேர்மையும் அனைவருக்குமே தெரிய வந்திருந்திருக்கும். அதாவது நீங்க நீண்ட காலமாகவே அடிப்படையில் உங்களை பெரிய ஆபத்துல இருந்தும் துரோகங்கள்ல இருந்தும் காப்பாற்றி வந்திருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றிய தவறான புரிதல்கள் எல்லாம் மற்றவர்களிடத்திலிருந்து நீங்கி உங்களை உண்மையான உழைப்பு நேர்மையும் அனைவருக்கும் வரப்போகும் நாட்களில் தெரிய வரப்போகிறது. குடும்ப நிம்மதி அதிகரிக்க போகிறது. சுகஸ்தானமான 4ஆம் வீட்டின் அதிபதி வலுப்பெறும் போது வீடே ஒரு சிறந்த கோவிலாகவே மாறும். குடும்பத்தில் கடந்த காலங்களில் நீடித்து வந்த கணவன் மனைவிக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகள், அண்ணன் தம்பிக்கு இடையான சொத்து பிணைப்புகள் அனைத்தும் சுமூகமாக முடிவுக்கு வரும். வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆசி உங்களை அரவணைக்கும். சுப காரிய பேச்சுக்கள், அதாவது திருமணமாக இருக்கட்டும், காதுகுத்து, வளைகாப்பு போன்றவை கைகூடி வருவதால் வீடு எப்போதும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியாகவே காணப்படும். மன அமைதிக்கு குறைவில்லாத சூழல் நிலவுவதால வெளியில் வேலை முடிந்து வீட்டிற்கு திரும்பும் போது உங்களுக்கு ஒரு நிம்மதியும் திருப்தியும் உண்டாகும். அது உங்க 4ஆம் வீடான சுபஸ்தானத்துல அதிபதி வலுப்பெறும் போது வீடே ஒரு சிறந்த கோவிலாகவே மாறும். குடும்பத்துல கடந்த காலங்கள்ல நீடித்து வந்த கணவன் மனைவி இடையான கருத்து வேறுபாடுகள், அண்ணன் தம்பிக்கு இடையான சொத்து பிணக்குகள் எல்லாமே இப்ப பெரியவர்கள் மூலமா ஆசி உங்களுக்கு அரவணைப்பாக எல்லாமே நடக்கப் போகிறது. இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்களில் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகச் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட வியாதிகள், தீராத அலர்ச்சிகள் அல்லது எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அனைத்தும் தகுந்த மருத்துவ சிகிச்சையின் மூலம் முழுமையாகவே குணமடையும். மன அழுத்தம் குறைவதால் தூக்கமின்மை பிரச்சனைகள் நீங்கி ஆழ்ந்த உறக்கம் சாத்தியமாகும். உங்கள் உடலுக்குள் ஒரு புதிய புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் உண்டாகும். உடற்பயிற்சி மற்றும் முறையான உணப்பழக்க வழக்கங்களை மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை சீராகவே பராமரிப்பீங்க. அதாவது இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நீண்ட நாட்களாகவே உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட வியாதிகள் எல்லாமே, தீராத அலர்ஜிகள் அல்லது எலும்பு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் எல்லாமே தகுந்த மருத்துவ சிகிச்சையின் மூலமாவே முழுமையா குணமடைய போகுது. மன அழுத்தம் குறைவதால தூக்கமின்மை பிரச்சனைகள் நீங்கி ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு சாத்தியமாகும். அதனால உங்களுக்கு உடலுக்குள்ள ஒரு புதிய புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்புமே கிடைக்க போகிறது. மறைந்திருந்த உண்மை நன்மை தரும். உங்கள் ராசிக்கு 8ஆம் மற்றும் 12ஆம் வீடுகளின் சூட்சும அமைப்புகளின்படி உங்களுக்கு தெரியாமல் திரைமறைவில் நடந்த பல விஷயங்கள் இப்போது வெளிச்சத்திற்கு வரும். உத்தியோகத்திலோ அல்லது வியாபாரத்திலோ உங்களுக்கு எதிராக
சதி செய்தவர்கள் யார்? உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி அவதூறாக பேசியவர்கள் யார் என்பதை காலம் உங்களுக்கு புரிய வைக்கும். இந்த உண்மைகள் ஆரம்பத்தில் உங்களுக்கு சற்று அதிர்ச்சி அளித்தாலும் நீண்ட கால அடிப்படையில் உங்களை பெரிய ஆபத்துகளில் இருந்தும் துரோகங்களிலிருந்தும் காப்பாற்றும். உங்களை பற்றிய தவறான புரிதல்கள் மற்றவர்களிடமிருந்து நீங்கி உங்களின் உண்மையான உழைப்பும் நேர்மையும் அனைவருக்குமே தெரிய வந்திருந்திருக்கும். அதாவது நீங்க நீண்ட காலமாவே அடிப்படையில உங்களை பெரிய ஆபத்துல இருந்தும் துரோகங்கள்ல இருந்தும் காப்பாத்தி வந்திருந்திருப்பாங்க. அது மட்டும் அல்லாமல் உங்களை பற்றிய தவறான புரிதல்கள் எல்லாம் மற்றவர்களிடத்திலிருந்து நீங்கி உங்களை உண்மையான உழைப்பும் நேர்மையும் அனைவருக்கும் வரப்போகும் நாட்களில் தெரிய வரப்போகிறது. குடும்ப நிம்மதி அதிகரிக்க போகிறது. சுகஸ்தானம் 4ஆம் வீட்டின் அதிபதி வலுப்பெறும் போது வீடே ஒரு சிறந்த கோவிலாகவே மாறும். குடும்பத்தில் கடந்த காலங்களில் நீடித்து வந்த கணவன் மனைவிக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகள், அண்ணன் தம்பிக்கு இடையேயான சொத்து பிணக்குகள் அனைத்தும் சுமூகமாக முடிவுக்கு வரும். வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆசி உங்களை அரவணைக்கும். சுப காரிய பேச்சுக்கள், அதாவது திருமணமாக இருக்கட்டும், காதுகுத்து, வளைகாப்பு போன்றவை கைகூடி வருவதால் வீடு எப்போதும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியாகவே காணப்படும்.